இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏமா சித்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? அப்படி நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேனே, அப்ப கூட இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களாமா? இதை எடுத்துட்டு கிளம்ப. முதல்ல என்ன பாக்குற? இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருந்தனா இவளுங்க உன்னை கொன்னாலும் கொன்னுடுவாளுங்க. அம்மா அயலி, ஜமுனா இப்பெல்லாம் ரொம்பவே மோசமாயிட்டா. அவகிட்ட நீ இருந்தா உன் வாழ்க்கையே வீணா போயிடுமா. பாட்டி சொல்ற மாதிரி எங்கேயாவது கிளம்பி போய் சந்தோஷமா இருமா. என்ன மாமா பேசுறீங்க? என் அடிச்சது மூணாவது மனுஷங்களா? என் சித்தி தானே, என் அம்மாவோட தங்கச்சி தானே. அடிக்கும் போது வலிச்சாலும் அம்மா சொன்ன வார்த்தையை நினைக்கும் போது அந்த வலி எல்லாம் போயிடும் மாமா. ஐயோ, அப்படி என்னதான் சொல்லி தொலைச்சிட்டு போனான்னு தெரியல. போறவ சும்மா போகாம மனசை கெடுத்து விட்டுட்டு போயிருக்கா. பாட்டி, அம்மாவை திட்டாத. வாய முடி. அவ செஞ்ச தப்புக்காக தானே இவங்கள உன்னை இந்த பாடுபடுத்துறாங்க. என்ன பாட்டி, எங்க அம்மா தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நீயும் நம்புறியா? ஆனா நான் நம்ப மாட்டேன். எங்க அம்மா விடுற மூச்சில இருந்து அவங்க வாழ்ந்த மொத்த வாழ்க்கையிலையும் நேர்மை மட்டும்தான் இருந்துச்சு. நான் என்ன பார்த்து வளர்ந்ததை விட என் அம்மாவை பார்த்து வளர்ந்ததுதான் அதிகம். எல்லாருக்கும் உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்கும். ஆனா போலீஸுக்கு உடம்பு மேல இருக்க இந்த யூனிஃபார்ம்ல தான் உயிர் இருக்கும். அதனால போலீஸ் ஆகணும்னா முதல்ல நமக்கு நாமளே நேர்மையா இருக்க கத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சுயநலத்துக்காக அந்த நேர்மையை தவற விட்டுறவே கூடாது. சரியா எலி? சரிம்மா. எனக்கு நேர்மையா இருக்கிறதெல்லாம் எப்படின்லாம் தெரியாது. ஆனா என் அம்மாவை பார்த்துதான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட எங்க அம்மா அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும். தெரிய வைப்ப. அதுக்காக இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்க போறியா? உனக்கு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, முக்கியமா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா. அத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இல்ல மாமா, என் மனசு முழுக்க எங்க அம்மா சொன்ன வார்த்தை தான் இருக்கு. வாழ்க்கையில நேர்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, ஒரு பொண்ணா இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல ஆணை விட பெண்ணுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். ஏன்னா பொண்ணு தான் ஒரு குடும்பத்தோட வேறு. நீ வேறா இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த மரத்தையும் நீ தான் பாத்துக்கணும். சித்தி என்ன என்ன பண்ணாலும் அவங்க தான் என் சித்தி. ஆனா இங்க யாரும் உன்னை அப்படி நினைக்கலாமா? நீ தாண்டா எப்ப பாரு அவங்கள ஏன் குடும்பம் நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அது எனக்கு பிரச்சனை இல்லப்பா. சித்தி தானே என்ன அடிச்சாங்க, அடிச்சுட்டு போறாங்க. அயலி, என் ஒருத்தனோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை அடக வச்சிட்டனே. அப்பா, என்னைக்காவது நான் அப்படி நினைச்சிருக்கேனா? நீங்க இப்படி தேவையில்லாம கில்ட்டி ஆகி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி வச்சிருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. வாங்கப்பா. மாமா, நீங்களும் வாங்க. வாங்க. உன் அம்மா அம்மான்னு அப்படி நம்பிட்டு இருக்கா. ஆனா நீ அவளை கஷ்டப்பட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு உண்மையாவே இறக்கம் இருந்தா அவ வாழ்க்கையை மாத்து. மா, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தருக்கு உதவி பண்ண. உடனே அவரு என் பையன் மாதிரியே இருக்கன்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அப்பா இல்லாம இருக்கிறதுக்கும்
அப்பா யாருன்னு தெரியாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? ஏமா என்கிட்ட அப்பா யாருன்னே சொல்லல? மா, என்னதான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்க வலி அப்படியேதாமா இருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. என் அப்பா யாருன்னு நான் எப்படிம்மா கண்டுபிடிப்பேன்? முடியலம்மா, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. சிவு, வாட் டியூட் வந்துட்டான்டா. சில்லி கை. ஓ காட், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதயம் முரளி மாதிரி அயலி கிட்ட லவ் சொல்லாமே இருக்க போற மேன்? டேய், அது நான் அவ்வளவு ஈஸி நினைச்சியா? எனக்கு அயலிய பார்த்தாலே மை காட், ஏன்டா இப்படி பயந்து சாகுற? அயலிய நீ காலேஜ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்காக தான் அவ வீட்டு மாடியிலேயே ரூம் எடுத்து தங்கியிருக்க. அவளுக்காக தான் அவ வேலை பார்க்கிற அதே ஸ்கூல்ல அதே வேலைய பாக்குற. Why? அப்புறம் ஏன்டா ப்ரோபோஸ் மட்டும் பண்ண மாட்டேங்கிற? பண்ணலாம் தான் நினைப்பேன், ஆனா அவ என்ன தப்பா நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு நான் பண்ணலடா. இப்படியே சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வெய்ய. அப்புறம் என்ன மாதிரி ஸ்மார்ட்டா எவனாச்சும் ஒருத்தன் வந்து அயிலிய தட்டிட்டு போயிட்டே இருப்பான். என்னதான்டா பண்ண சொல்ற? ஒன்றை செய், அதை நன்றை செய், அதையும் சுடவே செய். என்னது? இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணவா? நோடா, இன்னைக்கே இல்ல, இப்பவே, திஸ் மொமெண்ட். டேய் டேய் டேய், என்னடா? டேய் கோ, டேய் கோ அண்ட் ப்ரோபோஸ் ஹர். கோ மேன். டேய், இவன் என்ன ரொம்ப படுத்துறான்டா. மோட்டிவேஷன்ற பேர்ல நம்மள வேற குழப்பி விட்டுட்டான். இப்ப என்ன பண்றது? டேய், இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படா போய் சொல்றான்? டேய், கொஞ்சம் சும்மாறா.